உணவு முறைகள் தான் நம்மளுடைய உடல் நோய்களுக்கான எல்லா காரணங்களும். பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு எதுவுமே இல்லை, மாதவிடாய் நேரங்களில் எனக்கு வந்து சாதாரணமாக வயிறு வலி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பெயின் கூட இருக்கக்கூடாது. காலை மாலை 2 வேளை வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சுட தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாவே குழந்தையின்மைக்கு தீர்வு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உடனே வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல உணவு சாப்பிட்றது இல்லை, வேகமாக ஓடக்கூடிய இந்த நாட்களில் வேகமாக ஓடிட்டு அவங்களுடைய வேலைகள் வந்து பார்க்குறாங்க, தூக்கம் வந்து நேரத்துக்கு சரியாக இல்லாத இருக்கிறது, அப்படி இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து பிறக்கும். இந்த மாதிரி நிறம் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாம் போட்டு நம்ம வந்து காய்ச்சி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் இளம் நரை சீக்கிரமாக சரியாயிடும். சீக்கிரம்னா ஹெல்த் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஞானகுரு சிவா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சில டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ மக்களிடையே ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்றது தான் சார். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது பார்த்தீங்கன்னா அவ்வளவு யங் ஏஜ்லேயே வந்து அப்படி கொத்து கொத்தா முடி கொட்டுது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆனாலும் அப்படியே அவங்களோட கூந்தலா பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் கூந்தல் வந்து நல்லா தளர்ந்து சூப்பரா இருந்தது. அதோட லெவலே வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ ரொம்ப வருஷங்களா வந்து ஒரு சில வருஷங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர்களுக்கு வந்து முன்னாடி சொட்டை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொட்டையா இருக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா அன்வான்டட் ஹேர், அதாவது மீசையா இருக்கட்டும், பெண்களுக்குமே பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப அதிகமா தலையில முடி கொட்டுது. ஆனா பார்த்தீங்கன்னா அன்வான்டட் ஹேர் வந்து அதிகமா வளருது. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது உணவு முறைகள் தான் நம்மளுடைய உடல் நோய்களுக்கான எல்லா காரணங்களும். நம்ம முன்னாடி நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல இயற்கை உணவுகளாக நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்த உணவுகளே நல்ல புரத சத்து இருக்கிறதாகவும் நல்ல இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய உணவுன்றது வந்து துரித உணவாக வந்து மாறிடுச்சு. நாக்குக்கு சுவையாக இருந்தால் மட்டும் போதும், நம்ம உடலுக்கு வந்து நன்மை அளிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த மனநிலைக்கு நம்ம வந்து மாறிட்டோம். ஃபஸ்ட்டு முடி உதிர்வாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இருந்தாலும் உணவு முறைகளை நம்ம கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னாவே எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். முடி உதிர்வு பிரச்சனைக்கு நல்ல இரும்புச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். டெய்லி ஒரு 2 நெல்லிக்காய், ஒரு 2 கேரட் சாப்பிட்றது, ஒரு 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது, கரும்பு ஜூஸ் சாப்பிட்றது, முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது, கீரை வகைகள் எல்லாம் எடுத்துக்கிறது, களவாங்கரைகள் நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னாவே உடல் வந்து கொஞ்சம் பலமாகும். அது கூடவே ஏதாவது ஒரு வேலை வந்து கருப்பு கவுனி அப்படின்னக்கூடிய அந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா தான் ஹேர் ஆயிலுக்கு நம்ம போகணும். ஹேர் ஆயில் வந்து நம்ம வீட்லேயே நம்ம தயார் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய்களாக இருந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போல்லாம் வந்து பெருமளவு இந்த எண்ணெய் அந்த எண்ணெய்னு சொல்லிட்டுலாம் இப்போ தான் நிறைய எண்ணெய்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ வந்து நம்ம வீடுகளில் பயன்படுத்தினாங்கன்னா நாட்டு செம்பருத்தி இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீட்டில் வளரக்கூடிய செம்பருத்தியா நாட்டு செம்பருத்தியான்னு நமக்கு தெரியாது. ஹைப்ரிடா, அது நாட்டு செம்பருத்தியா, மரபணு மாற்றப்பட்டதான்றதே நமக்கு வந்து தெரியாது. அப்போ வந்து நல்ல நாட்டு செம்பருத்திகள் இருந்தது. அதே மாதிரி கரிசலாங்கண்ணிகள் வந்து நாட்டு ரகங்களாக வந்து கிடைச்சிது. இப்போ நாட்டு கரிசலாங்கண்ணிலாம் தேடி போய் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கரிசலாங்கண்ணி எண்ணெய்க்குன்னு சொல்லிட்டே தனியாக ஒரு கரிசலாங்கண்ணி இப்போ எல்லாம் வந்து வளர்க்குறாங்க தோட்டங்களில். அது மாதிரி நாட்டு கரிசலாங்கண்ணி இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பூலான்னு சொல்லிட்டு ஒரு செடி வந்து இருந்தது. இந்த மாதிரி நிறைய 1, 2ன்னு சொல்லிட்டு மூலிகைகள் வந்து இல்லை. நம்ம பயன்படுத்துகிற மூலிகைகள்லாம் கிராம பகுதிகளில் நிறைய கிடைச்ச மூலிகைகளை வந்து பெருமளவு வந்து அதையே சும்மா எடுத்து அவங்க எண்ணெயாக போட்டு காய்ச்சி பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து நல்ல பலன் இருந்தது. இப்போ அந்த மாதிரி யாருக்கும் மூலிகை அனுபவங்களே வந்து இல்லை. நமக்கு வந்து கடைகளில் இப்போ யாராவது சித்த மருத்துவர்களோ இல்லை நானே கூட ஏதாவது ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் வாங்கும்போது என்ன வாங்குவீங்கன்னா ஏதோ ஒரு பவுடராக வந்து கொடுப்பாங்க. அந்த பவுடரை வாங்கி காய்ச்சுவீங்க. கொஞ்ச நாள் முடி கொட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் நின்ன மாதிரி இருக்கும், மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சுன்னு சொல்லுவீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உணவு முறைகளும் முறையான இயற்கையை நம்ம பின்பற்றாதது தான் ஃபர்ஸ்ட் வந்து காரணம். நீங்கள் முடி கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா வீட்லேயே செய்யக்கூடிய எண்ணெய், நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு. சுத்தமான தேங்காய் எண்ணெய் நீங்கள் செக்கில் எண்ணெய் தேங்காய் எடுத்து போய் கொடுத்துட்டு அந்த எண்ணெய் ஆடி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அந்த தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பாதி அளவு வந்து நல்லெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து 2 கூட்டு எண்ணெயாக வந்து நம்ம பயன்படுத்தி ரொம்ப நல்லா வந்து இருக்கும். அந்த பாதி வந்து நல்லெண்ணெயை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட வந்து சுத்தமான கரிசலாங்கண்ணி, வேறு எதுவுமே வேணாம், சுத்தமான கரிசாலையும் சுத்தமான செம்பருத்தையும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் வந்து வெந்தயம் மட்டுமே போட்டு காய்ச்சி அதை மட்டும் எடுத்து பயன்படுத்தினாவே முடி உதிர்வு ரொம்ப சீக்கிரமாக வந்து சரியாகும்.
ஆனால் உணவு முறையில் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சிறுதானியம் நம்ம எடுத்துக்கணும். கருப்பு கவுனி எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது. கருப்பு கவுனி பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா தினையாவது நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து கம்பாவது நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு சிறுதானியத்தை ஏதாவது ஒரு வேளை உணவுல நம்ம வந்து சேர்த்துக்கணும். இரும்பு சத்து இருக்கிற மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். முடி உதிர்வு ஈஸியா வந்து சரியாயிடும். அன்வான்டட் ஹேருக்கு சொன்னேன் நீங்க அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அது வந்து நீங்க வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு வந்து மீசை முடி வளர்றதோ, இல்லைன்னா வந்து தாடியில முடி அங்கங்க சின்ன சின்னதா வந்து தெரியிற மாதிரி இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து நிறைய வந்து இருக்கும். நீங்க அதுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தமான முறையான சித்த மருத்துவரை நாடி மருந்துகள் நம்ம எடுத்துக்கிறோம்னா ரொம்ப நல்லது. ரொம்ப எளிமையா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கழற்சிக்காய் இப்ப பெருமளவு எல்லாருமே வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப கழற்சிக்காய் வந்து ஒரு 50 கிராம் இருக்கு அப்படின்னா ஒரு 25 கிராம் வந்து மிளகு ரெண்டும் சமமா சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிட்டு கழற்சி விதைன்றது மேல ஓடு இருக்கும். அதை எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய விதையை மட்டும் எடுத்துக்கணும். இல்லைன்னா பவுடராகவே வந்து கிடைக்குது நாட்டு மருந்து கடையில். நீங்கள் 50 கிராம் வந்து கழிச்சு பவுடரு, ஒரு 25 கிராம் வந்து மிளகு பவுடரு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலை மாலை 2 வேளை வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் சுட தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாவே உங்களுக்கு அந்த முடி வந்து மீசையை வளர்றதோ இல்லை தாடியில் வளர்றதோ அதுவும் குறைஞ்சிரும். கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டிகள் வந்து சீக்கிரமாக சரியாயிடும். கருப்பை சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு இந்த கழிச்சுக்காய் மிளகுமே வந்து பெருமளவு தீர்வு கொடுக்கறதா வந்து இருக்கும். அடுத்து வந்து ரொம்ப பெரும்பாலான கேள்வி என்ன ஒரு டாக்டர் அப்படின்னா என்ன போய் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இன்மை. இதுதான் வந்து ரொம்ப பரவலா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க. சித்த மருத்துவத்துல இப்ப நிறைய அதாவது சித்த மருத்துவர்கள் அப்படின்னாவே குழந்தையின்மை மருத்துவர்கள் தான் இப்ப நிறைய பேர் வந்து அதிகம். ஏன்னா குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் உணவு முறைகளை நம்ம முறைப்படுத்தணும் அப்படின்னாவே குழந்தையின்மைன்றது ஒரு பிரச்சனையே இல்லை. நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒருத்தருக்கே வந்து 5, 10 குழந்தைகள் வரையில இருந்துச்சு. பாட்டியே எடுத்தீங்கன்னா 8 பசங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ இந்த நிகழ்காலங்களில் பார்க்கும்போது தான் நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு அங்கங்கே போஸ்டர் இருந்தது. இப்போ எங்கே பார்த்தாலும் இன்ஃபெர்டிலிட்டி சென்டராக வந்து நிறைய வந்து மாறிடுச்சு. அந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம மாற்றுறது தான் ஃபஸ்ட்டு காரணம். ஃபஸ்ட்டு நல்ல ஆரோக்கியமான உணவு வந்து எடுத்துக்கணும் நம்ம முதல்ல. நீங்கள் அதுக்கு குழந்தையின்மைக்கு தீர்வு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உடனே வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிறுதானிய உணவுக்கு மாறுங்கள். இருவருமே 2 பேரும் மாறிடுங்க. துரித உணவுகளை கண்டிப்பாக வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தையின்மை இருக்கிறவங்க துரித உணவுகளை கண்டிப்பாக நிறுத்திடணும். நல்ல ஆரோக்கியமான உணவு வீட்லயே சமைச்சு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க அதை வந்து சாப்பிடலாம். துரித உணவுனா ஃப்ரோசன் ஃபுட்ஸ். ஆமாங்க. அதே மாதிரி நீங்க வீட்ல வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தினந்தோறும் கூட நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாம். நான்வெஜ் வந்து ஒரு காரணம் வந்து இல்லை. குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ நான்வெஜ் ஒரு பிரச்சனை இல்லை. என்ன அவங்க கல்யாணம் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, மறு வீட்டில் போன உடனே மாப்பிள்ளைக்கு வந்து நல்ல கறி மீன் ஆக்கி போடுவாங்க, பொண்ணுக்கு நல்லா ஆக்கி போடுவாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் திருமணமான புதுசில் வந்து ஃபுல்லாக கறி மீன் நான்வெஜ்ஜாக இருக்கும். எதுக்காக? உடம்பு பலமாக இருக்கும், குழந்தை நல்ல ஆரோக்கியமாக பிறக்குன்றதுக்காக தான். காலப்போக்கில் குழந்தை வந்து நிற்கல ட்ரை பண்ணுறவங்க நான் வந்து உணவு கட்டுப்பாடு படுத்த போகிறேன், எனக்கு உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எனக்கு குழந்தை இல்லை, இந்த மாதிரி அவங்களே வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உணவு முறைகளை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு நல்ல உணவாக எடுத்துக்காம உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டெய்லி என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நல்ல நாட்டுக்கோழி சாப்பிட்றது, நல்ல மட்டன் சாப்பிட்றது, நல்ல நாட்டு முட்டைகள் சாப்பிட்றது, இந்த மாதிரி நல்ல உணவுகளை நம்ம எடுத்துட்டாவே சீக்கிரமாக வந்து குழந்தைகள் வந்து பிறக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து இந்த விந்தணு குறைபாடுகள் இருக்கிறவங்களா இருந்தாவோ இல்லை ஆண்மை குறைபாடுகள் இருக்கிறவங்களா இருந்தாவோ அவங்க வந்து என்னன்னா பெருமளவு வந்து நல்ல உணவு முதல்ல வந்து நல்ல உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அசைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை சைவ உணவுகளாக இருக்கட்டும் உடலுக்கு வன்மை அளிக்கக்கூடிய உணவுகளாக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆண்கள் வந்து பெருமளவு வந்து இந்த அஸ்வகந்தா எடுத்துக்கிறது, நிலப்பனை கிழங்கு எடுத்துக்கிறது, பூமி சர்க்கரை கிழங்கு எடுத்துக்கிறது, ஓர்தழ் தாமரை என்னக்கூடிய இந்த மூலிகைகள் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ சொன்ன எல்லா மூலிகளுமே சம அளவு கலந்துட்டு தினந்தோறும் காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு பாலில் கலந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு எதுவுமே இல்லை, மாதவிடாய் நேரங்களில் எனக்கு வந்து சாதாரணமாக வயிறு வலி மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பெயின் கூட இருக்கக்கூடாது. அதுக்கு வெறும் கழற்சி பருப்பும் அந்த மிளகும் முதல்ல சொன்ன மாதிரி இது 2மே நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த பெயின் எதுவுமே இருக்காது. சீக்கிரம் கரு வந்து உண்டாகும். கரு உண்டாக ஒரே ஒரு காரணம் நல்ல உணவு, நல்ல உறக்கம், நல்ல மனநிலை. இது மட்டும் இந்த 3 அவங்க வந்து பின்பற்றினாவே திருமணமான ஒரே ஆண்டில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து நின்றுடும். நல்ல உணவு சாப்பிட்றது இல்லை, வேகமாக ஓடக்கூடிய இந்த நாட்களில் வேகமாக ஓடிட்டு அவங்களுடைய வேலைகள் வந்து பார்க்குறாங்க, தூக்கம் வந்து நேரத்துக்கு சரியாக இல்லாத இருக்கிறது, அப்படி இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து பிறக்காது. குழந்தை பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய டெய்லி உணவில் ஏதாவது ஒரு வேளை சிறுதானியம் இருக்கணும், ஏதாவது ஒரு வேளை அசைவம் இருக்கணும், ஏதாவது ஒரு வேளை வந்து கீரை இருக்கணும், அதே மாதிரி நல்ல தூக்கம் இருக்கணும். ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்கணும், மன நிறைவாக வந்து இருக்கணும். மன நிறைவடைகிற மாதிரி இடங்களுக்கு அவங்க வந்து ட்ராவல் பண்ணணும்.
இருந்தா போதும், வேற ஒண்ணும் தேவை. இளம் நரை அப்படிங்கிறது வந்து இப்போ சின்ன பசங்களுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு சார். அது வந்து எந்த வயசுல வந்தா இளம் நரைங்கிறது இப்ப தெரியாம தெரியல. போயிடுச்சு. ஆமா. அதுக்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம்? என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுக்கலாம்? உணவு முறைகள்ல இரும்பு சத்து இருக்கிற மாரி நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இளம் நரைக்கு அதாவது 35 வயது, 40 வயது வரையும் கூட நீங்க வந்து முயற்சி பண்ணலாம். நம்ம வந்து மாசி தைலம்னு சொல்லிட்டு ஒரு தைலம் வந்து குடுக்குறோம். அதாவது மாசிக்காய் இருக்கும். மாசிக்காய்ன்னு நாட்டு மருந்து கடையில கிடைச்சா கிடைக்கும். ம். அத வந்து கறி ஆக்கிடணும். அத வந்து அடுப்பு கறி மாரி கறி ஆக்கிட்டு, காய்ச்சி கட்டி, அது கூடவே வந்து அதாவது வந்து என்னன்னா, எது எதெல்லாம் நிறம் ஊட்டக்கூடிய மூலிகைகள்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நீலி, அவுரின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு. அவுரிய வந்து நீங்க கசக்குனீங்க அப்படின்னா, முதல்ல வந்து பச்சை கலர் சாறு வரும். அப்புறம் கருப்பா மாறிடும். அதே மாரி மருதொன்றி, மருதாணி. மருதாணி வந்து நம்ம நார்மலாவே தெரியும். நம்ம கையில வச்சா சிவப்பு ம். வந்து வந்துரும். கரிசலாங்கண்ணி இதுவும் வந்து நமக்கு வந்துரும். அதே மாரி சர்க்கரை வில்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்வம் வந்து இருக்கு. அது வந்து காடுகள்ல நீல கலர்ல பழம் பழுத்திருக்கும். அந்த அந்த சர்க்கரை வில்வத்துடைய அந்த பழமா இருக்கட்டும், பழம் பழுக்கும்போது அந்த மூலிகை இலையை வந்து பயன்படுத்தணும். இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, நிறம் கொடுக்கக்கூடியது. அதாவது நம்ம நம்ம பயன்படுத்தும்போது ஒரு நிறமா இருக்கும். பயன்படுத்தி முடிச்ச பிறகு வேற நிறமா இருக்கும். அதே மாரி கரும்புலான்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்கு. அந்த மூலிகையும் வந்து பயன்படுத்தும்போது ஒரு நிறமா இருக்கும். இங்கு பழம்னு சொல்லுவாங்க அத. ம். அந்த இங்கு பழத்தோடைய அதோடைய நிறமும் வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த மாரி நிறம் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாம் போட்டு நம்ம வந்து காய்ச்சி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரத்துல இளம் நரை சீக்கிரமாவே சரியாயிடும். சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரமா. அதாவது டை மாரி ஒர்க் பண்ணாது. நீங்க அத அப்ளை பண்ணீங்கன்னா முடி ஃபுல்லா கருப்பாகாது. நமக்கு வளர்ந்து வரக்கூடிய அந்த அடிப்பகுதி வந்து கருப்பா மாறிக்கிட்டே வரும். நீங்க முடிய வந்து வெட்ட 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 அந்த வெள்ள முடி வந்து சுத்தமா வந்து சரியாயிடும். அந்த மாரி வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து சரியாயிடும். நம்ம பயன்படுத்த வேண்டியது ஒண்ணு. இரும்பு சத்து இருக்கா மாரி உணவுகள் எடுத்துக்கணும். பேரீச்சம்பழம் சாப்பிடணும். எதுவும் அன்னாச்சி பழம் எடுத்துக்கணும். கரும்பு ஜூஸ் சாப்பிடணும். கேரட் சாப்பிடணும். நெல்லிக்காய் சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம உணவுல வந்து டெய்லி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை சாப்பிடணும். கீரை வகைகள் எது வேணாலும் எடுத்துக்கணும். அந்த மாரி கீரைகள் எல்லாமே நம்ம தினந்தோறும் உணவுகள்ல நம்ம டெய்லி வந்து சேர்த்துக்கணும். இத எடுத்துக்கணும். இப்ப சொன்ன மாரி இந்த மாசி தைலம், இந்த ம். சரக்குகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையுமே போட்டு காய்ச்சி, சும்மா நீங்க வெது வெதுன்னு போட்டு காய்ச்சி எடுத்தா ரொம்ப ட்ரையா காய்ச்சாம, வெறும் தேங்காய் எண்ணெயில இது எல்லாத்தையுமே போட்டு காய்ச்சி எடுத்து நம்ம பயன்படுத்தினா சீக்கிரமா வந்து இளம் நரை வந்து சரியாயிடும். ம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஓகே. அழகா சொன்னீங்க. இந்த ஹெல்த் டாக்ஸ்ல வந்து நெறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. நன்றி. நன்றி.